அன்பான ஃபீபா நேயர்களே, ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். ஃபீபா ரேடியோவின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஃபீபா நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேயர்களாக்கி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். 6ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை காணும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டிருக்கின்ற தயவுகளை எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒன்றுபட்டு ஆண்டவரை வழிபடுவோம். வாருங்கள், ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆலோசனை கர்த்தாவே, தர்மையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்விலே நீர் செய்து வருகின்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் அனைவருமாக இணைந்து இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மையாகவும் உடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்க அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, இந்நாள் வரையிலும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்கின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே எங்களுக்குள்ளாக ஒரு பெருத்த மாற்றத்தை நீர் கர்த்தர் ஏற்படுத்தும்படியாக நாங்களும் இடத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் மீட்பர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடுமனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியோடு கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்களை தேவனுடைய சமூகத்தில் நாம் உண்மையாய் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடை மாட்டார்கள்.
அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை உள்ளமாற அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம் அனைவருக்கும் கட்டளையிட்டு அள்ளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 21 வரை நாம் வாசிக்க கேட்போம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கின்றான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கின்றான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வரான் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. நாம் மீண்டும் ஒருவசியாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுபண்ணுமாக ஞான கீர்த்தனைகளிலே கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Namo Maria Karulai Kumbidu Gire
எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் அருமையான போதகர் பவுல் பிரபாகர் ஐயா அவர்கள். பவுல் பிரபாகர் ஐயா அவர்கள் மேட்டூர் அணை பகுதியிலே தம்முடைய சபை ஊழிய பணியை செய்து வருகின்றார். அவர் இப்பொழுது ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடு நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்போமாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான ஆராதனை வேலை நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாக நாம் ஆராதனை வேலை நிகழ்ச்சியில் ஒருவரையொருவர் சந்திக்க தேவன் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசன பகுதியானது யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 வரை. இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக தனி நபர்களோடு எப்படி இடைபடுகிறார் என்பதை யோவான் தன்னுடைய முதிர்ச்சியான அனுபவத்திலே இருந்து குறிப்பிடுகிறார். மற்ற சுவிசேஷங்களிலே குறிக்கப்படாத பல சம்பவங்களை யோவான் குறிப்பிடுகிறார். இதற்கு காரணம், யோவான் எழுதின அந்த சுவிசேஷமானது எல்லா சுவிசேஷங்களுக்கும் பின்னதாக மக்களுக்குள்ளே இருக்கிற குழப்பங்களை நீக்குவதற்காக கள்ள போதனைகளிலே மக்கள் தத்தளிக்காமல் வெளிச்சம் பெறுவதற்காக யோவான் எழுதினார். இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், யூதருக்குள்ளே அதிகாரியாகிய ஒரு மனிதன், அவன் பெயர் நிக்கோதேமு என்று பார்க்கிறோம். அவன் ஒரு பரிசேயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேய மார்க்கத்தைச் சேர்ந்த அந்த நிக்கோதேமு யூதருக்குள்ளே ஒரு அதிகாரியாக இருக்கிறான். அப்படி அதற்கு பின்னால அவனை போதகர் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதன், அவன் ஒரு ஜெப ஆலய தலைவனாக இருந்திருக்கலாம். பல இடங்களில் அவர்கள் ஜெப ஆலயங்களை நிறுவி அங்கே கூடி தங்களுடைய தேவனை ஆராதிக்கிறவர்களாக யூதர்கள் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆலய தலைவனாக, அல்லது நம்ம ஊரில் நம்ம சொல்லுகிறது போல ஒரு கோவில் தர்மகர்த்தாவாக அவன் அந்த ஜெப ஆலயத்துக்கு இருந்திருக்க கூடும். அவன் எந்த பொறுப்பில் இருந்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவன் ஒரு பரிசேய மார்க்கத்தான், அவன் போதிக்கிற ஒரு மனிதன், இப்படி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு மதிப்புக்குரியவன், அதிகாரத்தில் இருந்தவன், வசதியுள்ளவன், படித்தவன் கூட. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு கடவுள் இடைபடுகிறார். இவன் சொல்லுகிறான், கடவுளே, போதகரே, நீர் செய்கிற அற்புதங்களை வேறு ஒருவரும் செய்ய முடியாது, ஏனென்றால் நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், அல்லது தேவன் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறான். தேவன் அவனுடைய வார்த்தைகளை கண்டு மயங்கி விடாமல் அவனுடைய தேவை என்னதென்று பார்த்து அவனோடு கூட பேசுகிறார். கடவுளின் வார்த்தையை போதிக்கிற இறை வசன போதகர்களும் சரி, அது மட்டும் அல்ல, சுவிசேஷ பணியாளர்களும் சரி, தீர்க்கதரிசிகளானாலும் சரி, அப்போஸ்தலர்களாய் இருந்தாலும் சரி, எந்த ஊழிய அழைப்பு உள்ளவர்களும் மனிதர்களை பிரியப்படுத்த நாம் பேசுகிறவர்களாய் இல்லாமல் அந்த மனிதனுடைய தேவை என்னவா இருக்கிறது என்று பார்த்து அந்த தேவைக்காக நாம் பேசி அந்த தேவையை அந்த மனிதன் அடைந்து கொள்ளும்படி அல்லது பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு தம்முடைய முன்மாதிரியின் மூலமாக காட்டுகிறார். அவன் இப்படி சொன்னபோது இயேசு அவனுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மனிதர்கள் மறுபடியும் பிறப்பது அவசியம். ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கும் போது ஒரு தம்பதியருக்கு குழந்தையாக அல்லது ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு மகனாக பிறக்கிற அந்த பிறப்பு முதல் பிறப்பு. அது இயற்கையின் பிறப்பு. அது இரத்தமும் சதையும் கலந்த ஒரு பிறப்பு.
அந்த பிறப்பு பூமிக்குரியது, அது உடல் சம்பந்தப்பட்டது, அது இந்த பூமியிலே உள்ள அரசாங்கத்திலே பதிவிடப்படுகிற ஒரு பிறப்பின் பதிவாக அது இருக்கிறது. ஆனால் கடவுள் இங்கு இயேசு கிறிஸ்து இந்த நிக்கோதேமுவிடம் பேசும்போது அவர் சொல்லுகிற அந்த மறுபடியும் பிறக்கிற பிறப்பு என்பது இந்த பூமி சார்ந்தது அல்ல, அது கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை சார்ந்தது. கடவுளுடைய பிள்ளையாக பிறக்கிற அந்த பிறப்பு தான் மறுபடியும் பிறப்பது அல்லது இரண்டாவது பிறப்பு. பூமியில ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் வேணா வாழலாம். ஆனா அவன் என்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில கடவுளை தன்னுடைய தகப்பனாக பார்க்க ஆரம்பிக்கிறானோ, அந்த உறவுக்குள்ளே கடவுளோடு இருக்கிற அந்த இணைப்பு அல்லது உறவுக்குள்ளே வருகிறானோ, அன்றுதான் அவன் கடவுளின் பிள்ளையாக மாறுகிறான். அன்பானவர்களே, தன்னுடைய உள்ளத்திலே இயேசுவை மனதார நம்பி, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கிறது, என்னை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவும், என்னை சுத்தம் செய்யும், நான் உம்மை மனதார நம்புகிறேன், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று ஒரு மனிதன் ஒரு மனுஷி கேட்கும்போது ஆண்டவர் அந்த நபரை தம்முடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அந்த பிள்ளையாக மாறுகிற அந்த நிகழ்ச்சிக்கு பெயர்தான் மறுபடியும் பிறப்பது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். இந்த மனுஷனுக்கு அது புரியல. எப்படிங்க மறுபடியும் பிறக்கிறது? அம்மாவோட வயிற்றுக்குள்ள கற்பத்துக்குள்ள மறுபடியும் போய் ரெண்டாவது முறை பிறக்க முடியுங்களா அப்படின்னு சந்தேகத்தோடு குழப்பத்தோடு கேட்குறான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அவனுக்கு பதில் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பிரியமானவர்களே, ஜலம் என்று சொல்லும்போது அது தண்ணீரை மட்டும் குறிப்பதல்ல, அது கடவுளின் வார்த்தையையும் குறிக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டுமானால் அவன் கடவுளின் வார்த்தையை நம்புவதும் கடவுளின் வார்த்தையின்படி வேலை கிரியை செய்வதும் முக்கியம். ஆகவே அவன் ஜலத்தினால் பிறக்க வேண்டும். இரண்டாவது ஆவியினால். அப்படி என்றால் கடவுளின் ஆவி யாருக்குள்ளே வருகிறார்களோ அந்த மனிதருக்குள்ளே தான் மாற்றங்கள் நிகழும். விட முடியாத கெட்ட பழக்கங்களை விட வேண்டுமானால், அடிமைப்பட்டிருக்கிற சில தப்பான செயல்களை விட்டு வெளியே வர வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி கடவுளின் ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். கடவுளின் வார்த்தையினாலும் கடவுள் தருகிற அவருடைய ஆவியினாலும் ஒரு மனிதன் பிறக்கும்போது அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை மனதார நம்பினால், மனதார உங்கள் வாழ்க்கையில் அவரை அழைத்தால், மனதார அவரை நம்பி என் பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னியும் என்று கேட்டால், அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிற அன்புள்ள தகப்பனாக தேவனாக இருக்கிறார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல், அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற பெயரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அல்லது நம்பிக்கை உள்ளவர்களாக அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் கடவுளின் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மறுபடியும் பிறத்தல் என்பது கடவுளின் பிள்ளையாக மாறுவது. அது மாறுவதற்கு உங்களுக்கு கடவுளின் வார்த்தை தேவை, கடவுளின் ஆவியானவர் தேவை. இயேசு பகவான் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அவரை இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும்போது
நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் ஆகிறீர்கள். அப்படியானால் கடவுள் தம்முடைய மகனாக மகளாக உங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் கடவுளின் குடும்பத்திலே ஒரு அங்கமாய் மாறுகிறீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, இதுவரை இயேசுவை ஏதோ வெளிநாட்டு கடவுள் என்றோ அல்லது இயேசு நமக்கு ஒத்து வராதென்றோ நீங்கள் நினைத்திருக்கலாம். பாவங்களை மன்னிக்க இயேசுவை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை. ஆகவே ஆண்டவர் இயேசுவை மனப்பூர்வமாய் நம்புங்கள். அவரை உங்கள் வாழ்க்கையில அழையுங்கள். அப்பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்த கடவுளின் பிள்ளைகள் ஆவீர்கள். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் சொர்க்கலோகத்திற்குள்ளே நுழைய முடியும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இயேசு பகவானை மனப்பூர்வமாய் நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு போதகர் பவுல் பிரபாகர் ஐயாவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாக்கிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவர் செய்து வருகின்ற சபை ஊழியங்களையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக நாம் அனைவருமாக ஒன்றுபட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த விசுவாச வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
52 அதிகாரம் 12 கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 6ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்து இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கும்படியாக, நன்றி செலுத்தும்படியான வாய்ப்பினை தந்திரதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த நாள் வரையிலும் எங்களை நீர் காத்த கர்த்தர், இனிமேலும் எங்களை நீர் காப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி எங்கள் அனைவரையும் ரட்சிக்கும்படியாக, நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக, அந்த சத்தியத்திலே நாங்கள் வாழ்ந்து சாட்சி பகிரும்படியாக எங்களுக்கு நீர் அவரை மாதிரியாக வைத்தீர். அதை எப்பொழுதும் நாங்கள் நினைவிலே கொண்டு உம்மை விட்டு விலகாதபடிக்கு உம்முடைய பாதையிலே நடந்து சென்று பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த சத்தியத்தை கேட்டு உமது பிள்ளைகளை அனைவரும் நீர் கண்ணோக்கி பாரும். அவருடைய மன விருப்பத்தை நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய சமூகத்திலே தங்களுடைய கண்ணீரை ஊற்றி ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தங்கள் வியாதிகளுக்காக, சுகவீனங்களுக்காக, பலவீனங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, வயது சென்ற பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக, எதிர்காலத்திற்காக மன்றாடி கொண்டிருக்கின்றவர்களை கரத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர்தாமே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே, எல்லாம் உம்மால் செய்ய முடியும் கர்த்தாவே, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன கர்த்தர், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்படியே கர்த்தாவே, நீர் இப்பொழுது இறங்கி ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தின்படியே அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவருடைய மன விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே ஒரு மிகுந்த சமாதானத்தை அவர்கள் காணும்படியாகவும், பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக்க நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவியின் கூட்டுறவும் நல்வரவும் நம்முடனும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துடனும் குடும்பத்துடனும் குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளுடனும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். நேர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.